இந்த நாளில் கூட நாம் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வில் இருந்து சில சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவாராக. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வு மோசே, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எல்லாரும் சொல்லலாமா? மோசே தீர்க்கதரிசி. இந்த மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் பிரித்தெடுத்தார், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி சமஸ்த இஸ்ரவேலும் அடிமைப்பட்டிருக்கிற சூழலின் நடுவே இந்த ஒரு மனிதன் மூலமாக அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். வேதம் சொல்கிறது, மோசேயை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை. அப்படி சொல்லத்தக்க அளவுக்கு சாதாரணமா இருந்த மோசேயை தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். நாம் யோசேப்பின் வாழ்வில் பார்த்தோம். எல்லா தேசத்தாரும் பஞ்சத்தில் இருந்தபோது யாக்கோபும் குடும்பத்தாரும் இஸ்ரவேல் கோத்திரமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி எகிப்தில் போய் அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். அங்கு தேவன் அவர்களை பெருக பண்ணினார், பழுக பண்ணினார். அதை கண்ட பார்வோன் பொறாமையினால் அவர்களை ஒடுக்க நினைத்தான், அவர்களை அடிமைப்படுத்த நினைத்தான், அவர்களை அடிமைகளாகவே மாற்றிவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாகவே மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் போய் சேர முடியவில்லை. அவர்களை மீட்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன் தான் மோசே. அவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் நின்றார். கரமே ஏற்றுராமேன் சொல்லலாமா? சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 12வது வசனத்தையும் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 34 7ஆம் வசனம் 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 12ஆம் வசனம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அல்லேலூயா. இந்த மோசே போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை. கர்த்தரை அறிந்த, முகமுகமாய் அறிந்த, ஆண்டவரிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்ட, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இவர் ஒரு விசேஷமான தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவரின் ஆயுள் காலம் 120 வயது என்று வேதம் சொல்கிறது. மோசே மரிக்கும் போது 120 வயதுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்திலே மோசேயின் வாழ்விலிருந்து ஒரு 3 பகுதிகளாக பிரித்து அவர் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட சில பாடத்திலிருந்து நாமும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த 120 வயதை 3 பகுதிகளாய் பிரிப்போமானால் மோசேயின் வாழ்விலே 3 வித அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். அவருடைய முதல் 40 வயது ஒரு அனுபவம், இரண்டாம் 40 வயது ஒரு அனுபவம், கடைசி 40 வயது ஒரு அனுபவம் என்று 3 பகுதிகளாய் பிரித்து இந்த மோசேயின் வாழ்விலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மோசேயை குறித்து பேசினால் அநேக காரியங்களை பேசலாம். முதல் 5 ஆகமங்களை மோசே எழுதினார் என்று நாம் நம்பப்படுகிறது. அநேக கர்த்தருடைய வார்த்தையை மோசே கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பேசுவதற்கு விஸ்தாரங்களாய் அநேகம் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியமாய் சில காரியங்களை ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருவாராக. முதலாவது ஒரு காரியம், மோசேயின் முதல் 40 வயதில் அவர் கற்றுக்கொண்ட சில காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து கவனியுங்கள். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரனாகிய தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று.
அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தார். 25ஆம் வசனம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மோசே குறித்து வேதம் சொல்கிறது, மோசே பிறந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருங்கூட்டமாய் இருந்தார்கள். பல லட்ச ஜனங்கள் எகிப்திலே இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். ஆதலால் பார்வோன் ராஜா என்ன சொன்னான்? இஸ்ரவேல் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்களோ அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சட்டம் போட்டு விட்டான். இந்த மோசே பிறந்த போது அவங்க தாய் பார்த்தால், ரொம்ப அழகா இருக்கிறானே, இந்த பிள்ளைய கொல்ல கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு பத்திரமா வளைத்து பார்த்தா, எகிப்தின் பார்வோனின் படைகளுக்கு தப்பித்து வளர்த்து பார்த்தா. ஆனா 3 மாசத்துக்கு மேல பிள்ளைய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்க பாருங்க, பின்னாடி ஒரு சிஸ்டர் பிள்ளையை தூக்கி படம் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியாது. மோசையை 3 மாசம் வச்சு சமாளிச்சாச்சு, அதுக்கு மேல சமாளிக்க முடியாது. பிள்ளை சவுண்ட் கேட்கும், பக்கத்து வீட்டுக்கார என்ன பிள்ளை ஆனா பண்ணா முதல்ல அதான் பார்ப்பான். ஆண் பிள்ளைன்னா என்ன ஆயிரும்? பார்வோன் படை வரும், தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆள் அவுட்டு. என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப இந்த அம்மாவுக்கும் அவங்க சிஸ்டர் ஃபேமிலியில ஒரு பிளான் பண்றாங்க. சாகிறதுக்கு இந்த பிள்ளைய என்ன பண்ணிடலாம், ஒரு பேர மாதிரி சின்ன ஒரு இது பண்ணி பெட்டி பண்ணி அங்க எகிப்துல நைல் எதிரே விட்டுருவோம். எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டு எங்கேயாவது யாராவது எடுத்து இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டோம், நம்ம கண்ணு மணி நம்ம பிள்ளை சாகணுமான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளைய அந்த நதியில விட்ட போது பார்வோனின் குமாரத்தை பாருங்க, அந்த பிள்ளைய பார்த்து தன் பிள்ளை போல் வளர்க்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் சில திட்டம் வச்சுட்டாருன்னா அவங்களை எப்படினாலும் காப்பாற்றுவார், அவங்களை எப்படினாலும் ஆசீர்வதிப்பார், அவங்களை எப்படினாலும் பாருங்க. பச்சிக்கிற இடத்தில் பட்சணம் வருது பாருங்க. யாரு கொலை செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் வீட்டிலேயே கர்த்தர் மோசேயை வளர்க்க வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. தேவன் உங்க மேல ஒரு நோக்கம் வச்சுட்டாருன்னா உங்களை நடத்துகிற விதம் ஆச்சரியமா அதிசயமா வித்தியாசமா இருக்கு என்பதுல மாற்று கருத்து இல்லை. பாருங்க, அப்ப இப்ப மோசே பாருங்க, ஒரு யூதன், ஒரு எபிரேயன் இஸ்ரவேலை அழிக்க நினைச்ச அந்த பார்வோன் வீட்டுல மோசே வளர்றான், அரண்மனையில வளர்றான். வசனம் சொல்றது எகிப்தில எல்லா சாஸ்திரங்களை கற்றுக்கொள்கிறான், திறமைகள் எல்லாவற்றையும் வளர்த்துக் கொள்கிறான். 40 வயது ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, என்னதான் இருந்தாலும் எகிப்துல வளர்ந்தாலும் ரத்தம் எங்கதான் இருக்கு? இஸ்ரவேல் மேலதான் பற்று. ஐயோ என் ஜனம் கஷ்டப்படுது. சிலர் பாருங்க, நமக்கு என்னதான் இருந்தாலும் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தானால விட்டாலும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த விடல பாருங்க, மோசே பார்வோன் வீட்டுல அரண்மனையில சாப்பிட்டு அரண்மனையில வளர்ந்தாலும் இவருக்கு எண்ணமெல்லாம் என்ன? என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, என் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் வாய்ப்பு வந்தது, ஒரு எகிப்தியன் இஸ்ரவேல் கூட சண்டை வந்த போது இவன் என்ன பண்றான்னா, மொத்தம் யார் கூட இருந்திருக்கணும்? எகிப்தியன் கூட இருந்திருக்கணும். ஆனா இஸ்ரவேல் கூட இருந்து என்ன பண்ணிட்டான்? அந்த எகிப்தியனை கொலை பண்ணிட்டான். வசனம் சொல்லுகிறது, இவன் நினைத்தான், என்ன நினைத்தான்? தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் நன்றாய் கவனியுங்கள். மோசேயின் முதல் 40 ஆண்டு காலத்திலே இவனுடைய வாழ்வின் பாடம் என்ன? I can do something. நான் ஏதாயிலும் செய்ய முடியும் என்ற எண்ணம் மோசேக்குள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் ஏதாயிலும் செய்ய முடியும் என்ற எண்ணம் மோசேக்குள் இருந்தது. காரணம் என்ன? இவன் திறமைசாலி, இவன் பார்வோன் வீட்டில் இருந்தான், இவனுக்கு அதிகாரம் இருந்தது, ஞானம் இருந்தது, பலம் இருந்தது. இப்படி எல்லாம் இருந்தபடியால் இவனுக்குள் ஒரு எண்ணம் இருந்தது, என் மூலமாய் நான் ஏதாயிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வேன் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவன் எண்ணம் பலிக்கல. பார்வோனுக்கு பயந்து என்ன பண்ணிட்டான்? அரண்மனையை விட்டு ஓடிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரம் நமது வாழ்க்கையிலும்
நமது சுயத்துல பல எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், இல்லை நம்முடைய ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒன்று நம்ம என்ன நினைக்கும்னா நம்மளால எல்லாம் முடிஞ்சிடும், நம்மளால செஞ்சிடலாம், நம்ம இதை நிறைவேற்றிடலாம், நம்ம இதை செய்து முடித்திடலாம் என்ற எண்ணங்கள் இருக்குமானால் நான் தாழ்மையா இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். வேதம் சொல்லுகிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு. இந்த மோசேக்குள் முதல் 40 ஆண்டு கால அனுபவம், முதல் 40 ஆண்டு கால இவருடைய வயதின் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், இவர் என்னால் முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார், அது நிறைவேறவில்லை. முதல் 40 ஆண்டு கால இவர் வாழ்வின் அனுபவங்கள் தன் மூலமாக என் பலத்தால், என் திறமையால் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவருடைய முதல் 40 ஆண்டு காலத்தில் அது நிறைவேறவே இல்லை, அது நடக்கவே இல்லை. சுய பலம், சுய திறமை, சுய மேட்டிமை, சுயத்தின் காரியங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் நிற்காது, நிலைக்காது. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க எனக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்படி சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிறைய ஆசீர்வாதங்கள் தந்திருக்கலாம், ஞானம் தந்திருக்கலாம், பலன் தந்திருக்கலாம், நிறைய நன்மைகளை தந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தார் என்று கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. ஆனா அதை பற்றி கொண்டு நான் எல்லாம் செய்து விடுவேன் என்ற ஒரு கர்வமோ, ஒரு மேட்டிமையோ, ஒரு அசாதாரணமான சுய நம்பிக்கையோ இல்லாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாராக. எத்தனை பேரை கூட சேர்ந்து நாம வைக்கிறீங்க? மோசேயின் வாழ்வில் அதை நாம் பார்க்கிறோம். அவனது முதல் 40 ஆண்டு காலங்கள் என்னால் முடியும் என்று நினைத்தான், என்னால் செய்ய முடியும் என்று சிந்தித்தான். ஆனால் அது தேவனுக்கு உகந்தது அல்ல, அது தேவனால் வந்த எண்ணம் அல்ல. பாருங்கள், இயேசு அழகாய் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப முதல் மோசேயின் 40 ஆண்டுகால அனுபவம் என்ன? I can do something, நான் ஏதாயிலும் செய்ய முடியும் என்று இந்த மோசே எண்ணம் கொண்டார். கையை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்த 40 ஆண்டு காலங்கள், இந்த மோசேயின் அடுத்த 40 ஆண்டு கால அனுபவம் எப்படி இருந்தது? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது, 40 வருஷம், முதல் 40 ஆண்டுகள் பார்வோன் வீட்டிலே பார்த்தோம். அடுத்து மோசேயின் 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி சுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களா ரொம்ப பாக்கியவான். மோசேக்கு ஆண்டவர் 80 வயசுல தான் தரிசனமானார். இங்க 80 வயசு ஆளு யாருமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் ரொம்ப எப்படிப்பட்டாரு, சந்தோஷமா பாக்கியவான் சொல்ல மாட்டேன்றீங்க. கர்த்தர் மோசேக்கு எத்தனை வயசுல தரிசனமானார்? 80 வயசுல தரிசனமானார். பரவாயில்ல, நம்ம நல்லா சீக்கிரத்திலே ஆண்டவர் அவர் அறிகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசமா ராமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. 80 வயதிலே மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். முதல் 40 வருஷம் நான் செஞ்சதெல்லாம் நினைச்சிட்டு இருந்த மோசேயை பார்த்து இப்ப சொல்றார் ஆண்டவர், மோசே வாப்பா, டைம் வந்துருச்சு, இப்ப நீ என்ன பண்ணு போ. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன், போய் பார்வோன்ட்டு பேசு, அவங்க விடுதலையாக்கி, ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வா, அவங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க போகிறேன், வா அப்படின்னு கூப்பிடுற. இப்ப மோசே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சொன்னா தெரியுமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மோசே ஆண்டவர் பார்த்து சொல்றான், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்கிறான். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. முத 40 வயசுல என்ன நினைச்சான்? என்ன கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற போறான்னு நினைச்சான். அடுத்த 40 வயசுல இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எகிப்தின் அரண்மனை விட்டு ஓடிட்டான். வனாந்தரத்தில் அங்க போய் எத்ரோ என்பவரோடு இருந்து அவங்க மகளை கல்யாணம் முடிச்சு ஒரு ஆடு மேய்ப்பனா வாழ்ந்து, ஒரு ஆடு மேய்க்கிறோட 40 வருஷம் ஆடுகளுக்கு பின்னாடியே நடந்து வனாந்தரத்துல நடந்து இப்ப முதல் 40 வருஷம் அனுபவம் என்னெல்லாம் மாறி இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் பார்வோன் இடத்திற்கு போகவும்
இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் சொல்றான், நான் ஏமாத்துறேன். என்னால முடியாதப்பா, நான் அதுக்கு லைக் போட மாட்டேன். இந்த 2வது 40 ஆண்டு கால மோசேயின் வாழ்வில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், மோசே ஆண்டவர் பார்த்து சொல்றான், I can do nothing. ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, நான் ஏமாத்துறோம், நான்லாம் இதுக்கு லைக் போட மாட்டேன். இன்னும் சில வார்த்தைகளா இருக்கு, அதை கவனிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். மோசே சொல்கிறான், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு பின்பற்றி நானே வாசிக்கிறேன். அவன் சொல்ற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அவங்க என்னத்துல உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றான். 4ஆம் வசனம் முதல் வசனம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்றான், அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, நான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்த நாவு உள்ளவன் என்று மோசே சொல்லுகிறார். 13ஆம் வசனம் சொல்றான், வாசிங்க யாராவது. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்புவோம். சொல்லுங்க அல்லேலூயா. 80 வயசு வந்தனையும் ஆளுக்கு கொஞ்சம் வெளிப்பாடுலாம் வந்திருக்கு, அப்பா இந்த வேலைக்கு நான் ஒத்து வரமாட்டேன், என்னால முடியாது. பாருங்க, 5 காரணம். முதல்ல சொல்றான், ஆண்டவரே, நான் ஏமாத்துறோம், இந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன். அடுத்து சொல்றான், நான் போய் கேட்டா உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, என்ன சொல்றது நான். அடுத்து பார்த்தா அதே ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு. அடுத்து சொல்ற, ஆண்டவர் என்னை அவங்க நம்ப மாட்டாங்கப்பா, என்னை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தார். அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு பேச வராது, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன். முதல் 40 வயசுல பார்த்தோம், அவன் வல்லவனா இருந்தாலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். அடுத்து 40 வருஷம் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. பாருங்க, ஆடு பின்னாடியே இருந்து ஒரு மாஸ்டர் புரட்டி சொன்னார், ஆடை மேய்ச்சி மேய்ச்சி பேசுறதுல ரெடி ஆயிடுச்சான், ஆயிடுச்சான். அதனால ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பேச தெரியாது, இப்ப கொஞ்சம் நான் கொஞ்சம் உலர்வாயா மாறிட்டேன், திக்குவாயி மந்தனாவா ஆயிட்டேன், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டார். அடுத்து சொல்றாரு, பாருங்க, நீ அனுப்ப சித்தமா இருக்கிற சூப்பரான எஸ்கேப். சிலர் எஸ்கேப் ஆகிற வேலை என்ன தெரியுங்களா, ஏதாவது ஊழியத்துக்கு வாங்க, ஏசப்பா யாரையாவது ஊழியத்துக்கு அனுப்பும், ஊழியத்துக்கு யாரும் ஒப்பு கொடுக்குறா, ஆண்டவர் யாராவது போகட்டும், ஏதாவது யாரும் செய்யறா, நீங்க செய்ய வலப்பக்கம் யாராவது இடப்பக்கம் கீழே விட்டு நீ போ, நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம். அது மாதிரி மோசே சொல்றான், ஆண்டவரே, எப்படி ஒரு ஜெபம் பார்க்கல, அந்த ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவரே, நீர் நீர் அனுப்பு சித்தமா இருக்கிற, ஆண்டவர் உன்னைத்தான் சித்த வச்சு உன்னைத்தான் கூப்பிட்ட. ஆனா எதிர்பார்க்க மோசே ஆண்டவருக்கு ஆலோசனை பாருங்க, ஆண்டவர் நீர் அனுப்பு சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பு, நீங்க பார்த்து யாராவது அனுப்புங்க ஆண்டவரே. அவர் பார்த்தா நம்மளை கூப்பிடுறாரு, ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் பல நேரம், நீங்க யாரையாவது அனுப்பு, யாராவது போகட்டும், யாராவது செய்யட்டும், யாராவது நிறைவேற்றட்டும், என்னால முடியாது. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். இந்த மோசேயின் 2வது 40 ஆண்டு காலம் வனாந்திர பாதையில தோல்விகள், சோர்வுகள், அவனுக்குள்ள இருந்த எல்லா நம்பிக்கையும் போய் இனி என்னால் முடியாது என்ற மனநிலைக்கு வந்துவிட்டான். இனி நான் எதுக்கு செய்ய முடியாது, எனக்கு அந்த திறமை இல்லை, என்னால் அதற்கு நான் பாத்திரவான் இல்லை, நான் அதை நிறைவேற்ற முடியாது என்ற எண்ணங்களுக்குள்ளாய் மோசே வந்துவிட்டார். ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நான் ஒரு யூஸ்லெஸ், ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு என்ன வயசாயிடுச்சு, மோசே அதனால அந்த காரணம் சொல்லலை, எனக்கு என்ன 80 வயசாயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய போறேன், இனி நான் எப்படி வாழ போறேன், இன்னும் என்னை கொண்டு என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம், நான் நண்பன் சொல்றது கேட்ட ஒண்ணு இல்லை, என்கிட்ட பெரிய திறமை இல்லை, நான் பெரிய பாடுற ஆள் இல்லை, நான் பெரிய ஜெபிக்கிற ஆள் இல்லை, எனக்கு பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை, எனக்கு பல காரணங்களை சாக்கு போக்குகளை நீங்க சொல்லிக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் புறம்பா சிந்தித்துக் கொண்டிருந்தா ஆவியானவர் உங்களை நினைப்போட்டுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை என்னால முடியாது 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 என்ற மனநிலையிலே இருந்தீங்கன்னா, உங்களை அழைக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்துடாதீங்க, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்துடாதீங்க. ஒருமுறை மோசே சொல்றான், நான் மந்த நாவு திக்குவாய். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அப்பா, வாயை உண்டாக்குறது யார் தெரியுமா, வாயை கொடுத்தது யார் தெரியுமா, நான் தான். நீ மந்த நாவு திக்குவாய்ன்னு சொல்லலாமா? சில நேரம் சில சாக்கு போக்குகளை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகனே, சாக்கு போக்குகளை சொல்லி காலத்தை தள்ளாத, சாக்கு போக்குகளை காரணம் காமிச்சு என் சித்தத்துக்கு விரோதமா நீ ஒரு நாளும் வாழாத. நான் உன்னை அழைக்கிற அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
மோசேயின் இரண்டாவது 40 ஆண்டுகால அனுபவம் அவனுக்குள் இருந்த எல்லா நம்பிக்கையும் உடைந்து போய் என்னால் ஒன்று முடியாது, நான் எம்மாத்திரம், என்னை நம்ப மாட்டார்கள், நான் மந்தனாக திக்குவாயி, நீ அனுப்ப விரும்புகிற யாரையாவது அனுப்பும் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்கிற நபராய் இருந்தார். என்னால் முடியாது என்ற எல்லா நம்பிக்கையும் இழந்தவராய் காணப்பட்டார். நீங்க அப்படி இல்லாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. நமது வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். நம்மளுமாய் தேவ நாம மகிமைப்பட முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கரங்களை சேர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப மோசேயின் இரண்டாவது 40 ஆண்டுகால வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்ன? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி 40 ஆண்டு கால மோசேயின் வாழ்வு எப்படி இருந்தது? உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள். வேதாகமம் வைத்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள் சேர்ந்து. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. தனது 120வது வயதிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து சொல்கிறார், கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்வார், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. முதல் 40 ஆண்டு காலங்கள் என்னால் செய்ய முடியும் என்று எண்ணினார். அடுத்த 40 ஆண்டு காலங்கள் என்னால் செய்ய முடியாது என்று எண்ணத்தில் வந்தான். அடுத்த 40 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்வை மாற்றி அவருக்குள் ஒரு நம்பிக்கை விசுவாசம் வந்தது. God can do everything. தேவனாலே எல்லாம் கூடும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கரமே சொல்லுங்க தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்கு மோசே வந்ததற்கு அநேக காரணம் உண்டு. இந்த 40 ஆண்டு காலம் 120வது வயதிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பே போவார், கர்த்தர் தாமே உனக்கான தேசத்தை கொடுப்பார், கர்த்தர் சொன்னபடியே வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் அவர் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. எத்தனை அற்புதங்களை இந்த 40 ஆண்டு காலத்தில் மோசே பார்த்தார் தெரியுமா? கடினமான இதயமுள்ள பார்வோனின் இதயத்தையே கர்த்தர் கரைய பண்ணினார். அவருடைய உள்ளம் உடையத்தக்கதாக பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுவோம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு 10 மகா பெரிய வாதைகளை அந்த தேசத்தில் ஆண்டவர் காண்பித்தார். அந்த தேசத்தின் வாதைகளை கண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் துரத்தி விட்டார்கள். அது மட்டுமல்ல, வனாந்தர பாதையில் பெரும் செங்கல்களை திறந்ததை மோசே பார்த்தார். வனாந்தரத்திலே உணவு இல்லாத நேரத்திலே வானத்திலிருந்து மன்னா வந்ததை மோசே பார்த்தார். இறைச்சி வேண்டும் என்று சொன்னபோது சமஸ்த ஜனங்களும் இறைச்சி சாப்பிடுகிற அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை மோசே பார்த்தார். பெரிய படைபலம் உள்ள ஆயுத பலம் உள்ள எதிரிகள் வந்த போதெல்லாம் ஜெயம் கொடுத்ததை மோசே பார்த்தார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இந்த 40 ஆண்டு காலங்கள் மோசே கண்டுபிடித்த ஒரு காரியம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு 2 முறை அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மோசே தீர்க்கதரிசி கண்டுபிடித்த ரகசியம், தேவன் நம்மோடு இருப்பாரானால், தேவன் நமக்கு துணையாய் இருப்பார் என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போலவும் நமக்கு வாக்கு பண்ணி ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை நேரத்தில் என் வாழ்க்கையில எல்லாம் துவண்டு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஆசீர்வாதம் வருமா, இனிமேல் என்ன நடக்கும் என்ற சோர்வுகள் அதைரியங்கள் இருக்குமானால் 120 வயதிலே இந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்றால் நாம் நிச்சயம் சுதந்திரிப்போம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தாழ்மையாக உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நிறைவேற்றுவார்.
ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். தேவன் உங்க வாழ்வில் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார். தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கடைசி வரை நடத்துவார். உங்களை இறுதி வரை நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மோசே தனது 120வது வயதிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு இருப்பார்ப்பா, அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை வாக்கு பண்ண இடத்துக்கு கொண்டு போவார். இப்ப மோசே புரிந்து கொண்டார், என் தேவன் அதெல்லாம் கூடும். இந்த மாதிரி நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நேரம் அற்புதம் நடக்காத போது, நம்ம எதிர்பார்த்த நன்மை கிடைக்காத போது, ஜெபம் செய்து நமக்குள்ள ஒரு மாற்றம் வராத போது, நம்ம அறியாத சில சோர்வுகள் அலையங்கள் வரலாம். ஆனா இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் உங்க உள்ளங்களை தேற்றுவாராக, உங்க உள்ளங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுப்பாராக. என் தேவன் என்னோடு இருக்கும் போது எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் என் தேவன் எனக்காக நிறைவேற்றி முடிப்பார். அந்த விசுவாசத்திலே கடைசி வரை உறுதியாக இருக்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். அருகாமல் இருக்கவங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக அவர் அற்புதம் செய்வார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக வைத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்களுக்கான ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. மோசேயை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்தது போல உங்கள் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கடைசி 40 ஆண்டு கால மோசே அனுபவத்தில் நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறினது உறுதியே, வாக்குத்தத்தம் நிறைவேறினது நிச்சயமே. உங்கள் வாழ்வில் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. மோசே ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்வில் இருந்து ஆவியானவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். முதல் 40 ஆண்டு காலங்கள் அவன் என்னால் முடியும், I can do anything, I can do something என்று நினைத்தான். நான் செய்து விடலாம் என்ற ஒரு சுய முயற்சி, சுய காரியங்கள் இருந்தது, சுய புத்தியின் ஞானம் பலன் இருந்தது. அடுத்த 40 ஆண்டு காலங்கள் ஆண்டவரே நான் ஏமாத்திரம், என்னால் முடியாது, நான் என்ன யாரையாவது அனுப்பும், எனக்கு அந்த திறமை இல்லை என்று 40 ஆண்டுகள் கடந்தது. இறுதி 40 ஆண்டுகளிலே அவருடைய அழைப்பும் திட்டமும் தேவ நோக்கமும் அவர் கண்டுபிடித்த ஒரு காரியம், நான் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர், ஜீவனுள்ள தேவன், இவரை போல வல்லமையான தேவன் யார்? இப்படிப்பட்ட தேவன் நினைத்தால் தடுப்பவன் யார்? அவர் கூட இருக்கும்போது எல்லாம் நடக்கும் என்று கண்டுபிடித்தான். இந்த மாலை நேரத்தில் உங்க வாழ்வில நீங்க எந்த கட்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. மோசேயின் வாழ்வு நமக்கு ஒரு பாடமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க சுய புத்தியின் கட்டத்தில் இருந்தா கர்த்தர் உங்களை தொடுவாராக. ஒருவேளை என்னால எதுவுமே முடியாது, நான் ஜீரோ, நான் ஒண்ணு இல்லை என்று உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கொண்டு நீங்க வாழ்ந்திருந்தீங்கனாலும் கர்த்தர் உங்களை தொடுவாராக. நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் வேண்டும். மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். என் தேவன் நினைத்ததை, என் தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது என்று கர்த்தரை நாம் விசுவாசித்து முன் செல்வோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா.